வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் நடந்த போராட்டங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு போராட்டங்கள் தாங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்க வெளியுலகத்துக்கு எப்படி தெரிவிங்க? வலுவான பயமில்லாத எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முகமானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா அது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். மனதிற்குள்ள எவ்வளவு பயமும் பதட்டமும் இருக்கிறது. அந்த பயமும் பதட்டத்தை வெளியில் காட்டாமல் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்று உங்கள் மீது அனைவரும் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள நடந்த அந்த மௌனமான போராட்டங்கள் வேறு சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்துதாங்க செய்யும். அதை யாருமே இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதே போல இந்த மேஷம் ராசி என்பர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஒரு வாழ்க்கை உலகத்துக்காக வாழுவீங்க, மற்ற நபர்களுக்காக வாழுவீங்க. மற்றொரு வாழ்க்கை உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதை நீங்க வெளியில பண்ணணும்னு நினைத்தாலும் உங்களால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் மற்ற நபர்களுக்கு போய் ஓடோடி உதவி செய்வீங்க. அவர்கள் எது சொன்னாலும் நீங்கள் உடனே கேட்பீங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டுவீங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான சில உறவுகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பதனால அவர்களுக்காக நீங்கள் எல்லா உதவியும் செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் காலப்போக்கில் போக போக இந்த உதவிகள் செய்தும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நீங்கள் பொறுமையாக தாங்க புரிந்து கொள்வீங்க. எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வது தவறு கிடையாது. அந்த உதவியால் உங்களுக்கு ஏதும் லாபங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் அனைவரும் உங்களை பயன்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. எத்தனையோ இரவுகள் யாரும் இல்லாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் நீங்கள் உங்களோட வழியை உங்களாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டீங்க. அதாவது இரவு நேரங்களில் அழுது தீர்த்து எத்தனையோ நாட்கள் எனக்கு இது சரியாகுமா சரியாகாதா என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் சரியா இருக்கேனா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக் கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா, இன்னும் எவ்வளவுதான் நான் தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனது உங்களிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? சின்ன விஷயம்னு மற்றவங்க அதை எதுவுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு உணர்ச்சிகளை உங்களிடமிருந்து தூண்ட ஆரம்பிக்கும். அந்த உணர்ச்சிகள் ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது. காலப்போக்கில் அது உங்களுடைய மனதிற்குள் பதிந்து இன்னும் அது பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க சண்டை போட்டது மக்களுடன் கிடையாதுங்க, உங்களுடைய எண்ணங்களுடன். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் மனசு சரியில்லாமல் போயிருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் சண்டை போட்டால் கூட அது உடனே சரியாகிவிடும். ஆனால் உங்களுடைய மனதுடன் நீங்கள் சண்டை போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சரியாகாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க வளர்த்துருப்பீங்க, வாழ்க்கையில சில உறவுகளை வளர்த்துருப்பீங்க. அதனால தாங்க இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை சாதாரணமான ஒரு நிலைமையாக உங்களுக்கு தெரியாது. இது உங்களுடைய வாழ்க்கையில பிழைப்பு போன்று இருக்காதுங்க. இது ஒரு மறுபிறப்பு போல நிச்சயமாக தோன்றும். இந்த மறுபிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அதே போல நீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து போயிருப்பீங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு முன்னோடி போல வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. அது போலத்தான் மற்ற நபர்களுக்கு முன்னாடி நீங்க தெரியவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மனிதர்கள் எப்பவும் தைரியமானவங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லவும் செய்வாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க தைரியமாக இருக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது இருந்திருக்கும். உங்களுக்காக கிடையாதுங்க. உங்களுக்காக யாருமே தைரியமா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா சில உறவுகளுக்காக நீங்க எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனிதருக்கு போல எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு வழிகள் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அது மற்ற நபர்கள் யாருக்குமே தெரியாது. உண்மையா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம பதிவிடும் ஒவ்வொரு வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். மேஷ
மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்த ஒரே ஒரு சுமை, அது தெரியாத ஒரு அழுத்தங்கள், மனதிற்குள்ள மட்டுமே வைத்திருந்த சில விஷயங்கள், அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிய போகிறது. முடிவில்லாத போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த முடிவில்லாத போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. ஆனா அந்த மாற்றங்களை நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயத்தை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இப்போ இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்துவிடும். அது சாதாரணமான ஒரு மாற்றமாக இருக்காது, சனியின் ஒரு மாற்றமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக போகிறார். அதனால நீங்க எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த ஒரு காரியத்தில் வெற்றி மேலே வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சனி என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அவர் ஒருவரை தண்டிக்க வர மாட்டார். அவங்கள எப்பொழுதுமே டெஸ்ட் பண்ணுவார். இவன் சரியான ஒரு மனிதனா இருக்கானா, தைரியமாக இருக்கானா, பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி இவன் தாங்குறான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே சில குழப்பங்களையும் சில விஷயங்களையும் நம்ம மீது சனி பகவான் வைப்பார். அதுவும் இந்த மேசம் ராசி வாழ்க்கையில நிறையவே வைத்திருப்பாருங்க. நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க, எவ்வளவு நோயாளியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு உண்மையானவங்களை நீங்க ப்ரூவ் பண்ண வைக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே சனி பகவான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். அதே போல தாங்க சனி பகவான் இந்த ஒரு நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்தார். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவார். போதுமான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பித்து விடும். கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள், தாமதங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே ஒரு தண்டனையாக நடந்தது கிடையாதுங்க. அதெல்லாம் சனி பகவான் உருவாக்கிய ஒரு தயாரிப்பு. நம்மளை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக சனி பகவான் நடத்திய ஒரு நாடகம். இதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மெதுவா நடந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இப்போது பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். என்னால எதுவுமே முழுமையாகாம இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் இப்போது ஒரு முழுமையான ஒரு தீர்வானது உண்டாகும். நான் முயற்சி பண்ணாலும் முடிவு வர மாட்டேங்கி. இதெல்லாம் சனி பகவான் உங்களை வளர்த்து விடுவதற்காக செய்த ஒரு முறையான ஒரு டெஸ்ட் தாங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டே தாங்க போவீங்க. அது யார் நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு வெகுமதி தரப்போகிறார். அதனால நீங்க கஷ்டப்பட்ட இடத்திலேயே வளர்ச்சியும் பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எது எது வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெற்று விடுவீங்க. நீங்க காத்திருந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்கும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்க, எதிலாவது உள்ள குழப்பத்துடன் நீங்க இருந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கான ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நம்பிக்கையை இழந்த இடத்திலேயே மீண்டும் போய் வெற்றி பெறுவீங்க. எந்தெந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த ஒரு இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. இந்த ஒரு மாற்றம் வந்ததுக்கு பிறகு நீங்க பழையது அனைத்தையுமே மறந்து விடுவீங்க. நீங்க புதிய ஒரு மனிதராக இனிமே எப்படி வாழணும், எந்த முறையில் வாழ்ந்தால் நன்மைகள் நடக்கும் என அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஒழுக்கம், பொறுமை, இந்த இரண்டையும் நீங்கள் எப்படியாவது பின்பற்றி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான பல தீர்ப்புகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு நிச்சயமா பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள், தாமதங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே ஒரு தண்டனையாக நடந்தது கிடையாதுங்க. அதெல்லாம் சனி பகவான் உருவாக்கிய ஒரு தயாரிப்பு. நம்மளை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக சனி பகவான் நடத்திய ஒரு நாடகம். இதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மெதுவா நடந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இப்போது பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். என்னால எதுவுமே முழுமையாகாம இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் இப்போது ஒரு முழுமையான ஒரு தீர்வானது உண்டாகும். நான் முயற்சி பண்ணாலும் முடிவு வர மாட்டேங்கி. இதெல்லாம் சனி பகவான் உங்களை வளர்த்து விடுவதற்காக செய்த ஒரு முறையான ஒரு டெஸ்ட் தாங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டே தாங்க
போவீங்க. அது யார் நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு வெகுமதி தரப்போகிறார். அதனால நீங்க கஷ்டப்பட்ட இடத்திலேயே வளர்ச்சியையும் பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எது எது வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெற்று விடுவீங்க. நீங்க காத்திருந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு பிறக்கும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்க, எதிலாவது உள்ள குழப்பத்துடன் நீங்க இருந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கான ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நம்பிக்கையை இழந்த இடத்திலேயே மீண்டும் போய் வெற்றி பெறுவீங்க. எந்தெந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த ஒரு இடத்தில் மீண்டும்